முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸ். பட் யாருமே இத பத்தி பேசல. மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஓகேவா? அவங்க வந்து ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்துட்டாங்க ஃப்ரம் எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு நியூஸ். எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி வந்ததா வந்து கணக்கு காமிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆனது ஆஃப்டர் ஃப்ரைடே மார்க்கெட் தான். ஓகே. ஆஃப்டர் ஃப்ரைடே மார்க்கெட் தான். ஸோ இதுல எதுக்கு மெயினா உட்காந்து நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே புரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி இது என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலா ஜியோ ஃபினான்ஸு ஓகேவா? ஸோ நம்ம அதாவது ட்ரேட் டெஸ்டிக் சர்வா வந்து இந்த மாசம் வந்து இம்பார்ட்டனா நோட் பண்ணுங்க. ஜியோ ஃபினான்ஸ் எஸ்பிஐ வந்து இம்பார்ட்டனா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டாக் தான். ஸோ அதனால அந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இன்டர்நெட்ல வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து இம்பார்ட்டனா நோட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தது. ஓகே. அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கு, அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஜாயின்ட் வெஞ்சர் அதாவது யாரு எஸ்பிஐயும் ஜியோ ஃபினான்ஸும் வந்து 2 பேரும் சேர்ந்து இல்ல 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனி அதாவது ஃபினான்ஷியல் லோன் ப்ரொவைட் பண்ற சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ் வந்து 7.90 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகே அதாவது சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. 7.90 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 104.54 கோடி. இதை வந்து திருப்பி வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா இப்போ எதுக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து லேண்ட் ஃப்ரம் பிக் பீப்புள் அப்படின்னு வச்சிருந்தோம் அப்படின்னா, இவங்க பேசிக்கா என்ன பண்றாங்க, ஒரு சில ஷேர்ஸை வந்து இப்போ ஜாயின்ட் வெஞ்சரா பண்றாங்க அப்படின்னா, நீ வந்து இவ்வளவு ஸ்டேக் வச்சுக்கோ, நான் வந்து இவ்வளவு ஸ்டேக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி ஒரு ஒரு ஜாயின்ட் வெஞ்சரா பண்றாங்க. அதாவது எப்படியே 2 பேரும் கை கோத்துட்டு 2 பேரும் பிசினஸ் பண்றாங்க. ஸோ எப்போ ஒரு நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி இல்லை நான் அந்த ஷேர் வந்து இவ்வளவு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நார்மலா நடக்கிற டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல மெயினா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகேவா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஓகே ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து ஹோலி அதாவது அவங்க வந்து ஃபுல்லா வந்து அவங்க தான் ஓனர்ஷிப். யாரு கூட பார்ட்னர்ஷிப் கிடையாது. எஸ்பிஐ கூட எதுவுமே பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஃபுல்லா வந்து ஓனர்ஷிப் இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பேசப்படுது. ஸோ இதுல இன்னொரு மெயின் விஷயம், 2018 தான் வந்து இவங்க ஜாயின்ட் வெஞ்சரா பண்ணியிருக்காங்க. 2018. ஸோ 2018 வந்து தான் நான் சொன்ன மாதிரி எஸ்பிஐ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து அதாவது பேசிக்கா ரிலையன்ஸோட சப் கம்பெனி தான் ஓகேவா. அது ஒரு ரிலையன்ஸுங்கிறது பேரண்ட் கம்பெனி, அதுக்கு கீழே உள்ள ஒரு கம்பெனி தான் ஜியோ ஃபினான்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது டிசம்பர் 2024 அதாவது போன வருஷம் 2024 டிசம்பர்ல வந்து ஆல்மோஸ்ட் 1.89 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 1.89 மில்லியன் கஸ்டமர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஒரு 2 லட்சம் கஸ்டமர் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதாவது டிஜிட்டலா ப்ரொவைட் பண்ற லோனு அதாவது ஆன்லைன் லோன் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அலோவிங் டெபாசிட்ஸ் அப் டு 2 lakh பெர் கஸ்டமர் அதாவது ஒரு கஸ்டமர் வந்து 2 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் அந்த பேங்க்ல அப்படிங்கிறத வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத வச்சு தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மார்ச்ல 2025 மார்ச்ல வந்து ஜியோ ஃபினான்ஸ் வந்து அவங்க வந்து நான் வந்து அந்த 17% அக்யூர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் வந்து இப்பதான் வந்து அவங்க ஃபைல் பண்றாங்க. இப்பதான் வந்து அவங்க திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து 100% ஓனர்ஷிப் வந்து கிடைச்சிச்சு. 100% ஓனர்ஷிப் கிடைச்சிச்சு. அதாவது 82.17% வந்து ஆல்ரெடி ஜியோ வச்சிருந்தாங்க. 17.8% வந்து எஸ்பிஐ வச்சிருந்தாங்க. எஸ்பிஐ வச்சிருந்தாங்க. ஸோ இதுல எப்படி இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரும். ஓகே அவங்களுக்கு இப்போ நார்மலாக பார்த்தா தெரியும். ஸோ பேசிக்காக ஜியோ ஃபினான்ஸோட Q4 ப்ராஃபிட் ஓகேங்களா, ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து நல்லா சூப்பராக அப்பா இருக்கு. ஸோ 316 கோடி அதாவது ப்ரீவியஸாக 310 கோடி எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா வீடியோ லாங்காக போகும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து செக் பண்ணலாம். என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் மணி கண்ட்ரோலோ இல்லை மற்ற வெப்சைட்ல investing.comலயோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நார்மலாக Q4 ஜியோ ஃபைனான்ஸ் Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டாலே அதிலேயே வந்துடும். ஸோ 316 கோடி அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதாவது ஒரு இடத்துல வந்து பெருசா ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ இதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த வெள்ளிக்கிழமை ரிலையன்ஸோட ஷேர், இந்த எஸ்பிஓட ஷேர், ஜியோ ஃபினான்ஷியலோட ஷேர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம லைவ் பாக்குறவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த 3 ஷேர்ஸுமே வந்து இதை வந்து மஸ்டா வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நம்ம நார்மலாவே சொல்லியிருந்தோம், பெரிய ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஜுகேஷனல் பர்பஸ் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே இதை வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்லயும் வச்சிருப்பேன். ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே எஸ்பிஐ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் ஃபியூச்சர் வச்சிருக்கேன், அதனால ஈக்விட்டிக்காக நான் இங்க வரேன். ஸோ
ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சின்ன ஸ்மாலாக ஒரு கேப் அப் ஓப்பனிங். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது டிஏஏ செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ இதோட நார்மலாக நீங்கள் இங்கேயே செக் பண்ணலாம். 2024-25 என்ன ப்ரொமோட்டர் இருந்தாங்க, எப்போ எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே வந்து நார்மலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50%க்கு மேலே இருக்கிறவங்க தான் முக்கியமான ஓனர். ஓகேங்களா? யார் வந்து ஹோல்டிங், அதாவது இப்போ ஒருவேளை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ரீட்டைலர் வந்து 50% ஓன் பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா ரீட்டைலர் தான் அந்த கம்பெனிக்கு ஓனர். அது வந்து பப்ளிக் கம்பெனியா மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூட் அப்படி இருக்காது, பட் இருந்தாலும் சொல்றேன், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 51% வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா எஃப்ஐஐ தான் அதோட ஓனர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த பர்சன்டேஜ், இது கணக்கு. ஸோ பெருசாக கன்ஃபியூஸ் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லை 57% வந்து ஸ்டேட் பேங்க் இந்தியா ஓனர், அதாவது கவர்மெண்ட் தான் பேசிக்கா. ஸோ கவர்மெண்ட் செக்டர் கம்பெனி தான் கரெக்டா ஒன் பண்றாங்க. ஸோ மீதி எல்லாருமே எவ்வளோ பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், ரீட்டைலர். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்க எல்லா புரோக்கர்லையும், எந்த புரோக்கர் தான் கிடையாது, எல்லா புரோக்கர்லையும் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாருமா நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் ஹோல்டிங் அப்படின்னு போட்டாலே கூகுள்லேயே உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல ஒரு அப்பு. அதே மாதிரி சேம் நம்ம ஸ்டார்டிங்ல ரிலையன்ஸ் பார்த்த மாதிரி ரிலையன்ஸுமே நல்ல ஒரு அப்பு, நல்ல ஒரு அப்பு. ஸோ சூப்பரான மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஃப்ரைடே ஆக்சுவலாக இதுவே பாருங்க, நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல அப்பு, அதுக்கப்புறம் கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல நான் வச்சிருக்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 3 மணிக்கு மேல இப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ளை ஆச்சு. நல்ல ஒரு ஃப்ளை ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதாவது க்ளோசிங் டீல் தான், க்ளோசிங் டீல் தான். இங்கேயுமே பாருங்க டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 47%, 47%, ரீட்டைலர் 16% ஒன் பண்றாங்க. ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 24% ஒன் பண்றாங்க. இங்க 47% இருக்கு. அப்ப ரிலையன்ஸ் அம்பானி ஓனர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அதாவது எத்தனை பார்ட்னர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ 10 பார்ட்னர் வச்சு இப்போ நான் 40% ஓன் பண்றேன். ஓகேங்களா? மற்ற எல்லாம் 5% ஓன் பண்றாங்க அப்படின்னா அது வேற கணக்கு. அது வேற கணக்கு. ஸோ இது ஒவ்வொன்றை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு அப்பு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம் ஜியோ ஃபினான்ஸ். ஓகேவா? ஜியோ ஃபினான்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ். பட் நம்ம ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்துட்டோம், நல்ல ஒரு ட்ரேடு தான். 10 பாயிண்ட், கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ். நல்லா அருமையா மேலே போச்சு. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பியும் நல்லா மேலே போயிருச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 47% ஓன் பண்றாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் 19% ஓன் பண்றாங்க. இதுல பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா டிவிடெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. 50 பைசா பெர் ஷேருக்கு வந்து டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 493 கோடி ரூபா வந்து ரெவன்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப இதுல ஓகே, இப்ப நம்ம இதுல என்ன கத்துக்கலாம், இது என்னடா நியூஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இது நார்மலா நியூஸை வாசிட்டு போயிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி, ஓகே, ஒரு பேங்க் நடத்துற கம்பெனி ரிலையன்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி. என்ன பண்றாங்க, ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அவங்களுக்கு என்ன கடன் இருக்கோ அந்த கடனை ஃபர்ஸ்ட் திருப்பி வாங்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கடனே இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வேற கம்பெனியில இப்போ நம்ம நார்மலா ட்ரேட் பண்றோம். இப்போ ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்றோம், ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறோம். 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறோம். இப்போ ஜியோ ஃபைனான்ஸ்ல நான் ட்ரேட் பண்றேன், ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் வருது. நான் என்ன பண்றேன், 1000 ரூபாய் என் கேபிட்டல் வச்சுக்கிறேன். மீதி 1000 ரூபாய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஷேரை, நல்ல ஒரு ஷேரை பார்த்து ஷேரா வாங்கி போடுறேன். ஓகே, நல்ல ஒரு ஷேரா பார்த்து ஷேரா வாங்கி போடுறேன். இது நான் இப்பதான் புதுசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆஸ் அ ட்ரேடரா கண்டிப்பா மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு இடத்துல வந்து உங்க கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணும். இல்லை வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்டே இருக்காது, எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. ஒருவேளை நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை வந்து ட்ரேடிங்கை வந்து ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஹேபிட் நீங்க மார்க்கெட்ல வரதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே உங்களால இந்த மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க இங்க 2000 ரூபாய், நீங்க 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தீங்க, 1000 ரூபாய் நீங்க கேபிட்டல் வச்சுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10,000 ரூபாய் வந்து நீங்க கேபிட்டல் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, 11,000 ரூபாய் அப்படிங்கிறது நாளைக்கு ஆகும். 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடை வந்து ஸ்விங் ஸ்டாக்கோ இல்லை வந்து ஷார்ட் டேர்மோ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி போடுறீங்க. ஸோ இதே மாதிரி 22 நாள்ல வந்து 15 நாள் வந்து நீங்க ப்ராஃபிட்ல இருக்கிறீங்க, இல்லை வந்து 15 நாள் லாஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டுக்குமே வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை லாஸ்ட்லயே வந்து என்ன பண்றது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வந்து அந்த லிங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இப்ப 15 நாள் நீங்க லாஸ் ஆகுறீங்க. இப்ப டெய்லி பேஸ்ல ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா 15,000 கூட போகும், பட் 500 ரூபான்னு வச்சுக்கோம், 5,000 ரூபாய் லாஸ் ஆகுறீங்க.
இப்போ வந்து 7 நாள் வந்து நீங்க 500 ரூபா 1:3 1500 ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது 750 ரூபா உங்க கேபிட்டலுக்கும் 750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணீங்க அப்படின்னா 7 நாளுக்கு 250 ரூபா கிட்டத்தட்ட 5000 ரூபா வந்து நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஒரே ஸ்டாக்னு கேட்டீங்கன்னா அது தேவைப்படாது. ஒரு மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அதாவது மார்க்கெட்ல எடுத்த பணத்தை மார்க்கெட்லயே ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ ஆக்சுவலா பெரிய பிளேயர்ஸ்லாம் இதைத்தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதைத்தான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு இடத்துல உங்க கேபிட்டலே நீங்க இழந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டாக்குங்கிறது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கேபிட்டலை இழந்தாலும் ஏன்னா மார்க்கெட்ல நான் லாஸே ஆகும் எனக்கு 100% ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பா லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஓகேவா? ஸோ லாஸ்மே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஜியோ ஃபைனான்ஸ் என்ன பண்ணாங்க, நல்லா ப்ராஃபிட் எடுத்தாங்க, அதனால அவங்க ஸ்டேக் வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க நல்ல ப்ராஃபிட் எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அது வேற ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேக் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது புதுசா ஒரு கம்பெனியை வாங்குவாங்க. கரெக்டா? புதுசா ஒரு கம்பெனியை வாங்குவாங்க. இப்படிதான் அங்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது ஜியோவா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், எலான் மஸ்கா இருக்கட்டும், இங்க பேசப்படுற பெரிய இப்போ வாரன் பஃபட்டா இருக்கணும், இல்ல வந்து ஜுந்திகோலாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இப்படிதான் மார்க்கெட்ல சம்பாதிச்சு வந்தாங்களே தவிர எடுத்த ஒரே நாள்ல வந்து நான் வந்து 100 லாட் போட்டு ஸ்கேல்பிங் பண்ணி, இல்ல வந்து நான் ஒரே நாள்ல வந்து 1000 லாட் போட்டு பெருசா ட்ரேடா பிடிச்சி 10 கோடி ரூபாயா 100 கோடி ரூபாயா மாத்திருவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. காணாம போயிட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் யூ ஹேவ் அ பெர்ஸ்பெக்டிவ். அதாவது லாங் ரன்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. அந்த லாங் ரன்ல நான் எப்படி சஸ்டைன் பண்றேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களாலையும் இந்த மாதிரி 43% ஆஃப் த பேங்க இல்ல 50% ஆஃப் த பேங்க ஓன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கான கான்செப்ட். மோஸ்ட் ப்ராபபிலி நல்ல கான்செப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட்ஸ், ஓகே, இதுக்கப்புறம் மண்டேல இருந்து முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க பொறுத்திருந்து காத்திருங்கள். உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இது இப்போ என்ன மாதிரி பண்ணலாம், இப்போ ஒருவேளை ஸ்விங்கா நான் எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. அதை ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும், இல்லை நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்க வந்து எதுவுமே ஃபிக்ஸடா வந்து ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த மெத்தடை வச்சு கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்க. ஒரு பெட்டர் மார்க்கெட்டா இல்ல பெட்டர் இன்வெஸ்டரா பெட்டர் ட்ரேடரா வந்து நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிறதை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். ஓன் இண்டிவிஜுவல் ட்ரேடரை உருவாக்குறதுக்காக தான் இவ்வளவு பெரிய சப்போர்ட், இவ்வளவு பெரிய கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், மார்க்கெட் பத்தின சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.